ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம கணேஷ் கேமிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் மைண்ட் கிராஃப்ட் வேணாம், வேறு ஏதாச்சும் கேம் பார்த்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா ஃப்ரீ ஃபயர். கேட்டாலே பேர்லாம் அதிர்ற கேமு. இப்போ இல்லை, ஒரு காலத்தில் 2017-18 கேட்டு போகிற எந்த ஏடு கேட்டால் ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். அந்த கேம் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளாக போட்டுக்கோங்க. இப்போலாம் ஒன்லி இந்த கேம் தான் நாங்களாம் விளையாடுவோம். என்ன கேமு? அந்த மைண்ட் கிராஃப்ட், GTA 5 அந்த மாதிரி கேம்லாம் வந்ததுலேருந்து இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் விளையாடுறதையே. ஆனால் இன்னும் சில பேர் விளையாடிட்டுருக்கீங்க. எனக்கு இதில் பிடிக்காதது என்னென்னா எனக்கு அதுதான் பிடிக்காது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இது போடுவானுங்கள்ல, அது பேர் என்னது, நார்மல் ஃப்ரீ ஃபயர் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் முன்னாடி. ஆனால் இப்போ தான் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் குறைச்சிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக்கை குறைச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் அழுத்தணும். சைன்இன் வித் ஃபேஸ்புக்கு ஆர் கெஸ்ட். ஓகே, இதை கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கொடுத்துக்கலாம். அந்த மோரில் போய்ட்டு என்ன பண்ணோன்னா, ஓகே கெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியுமா? எப்படிடா உனக்கு இதை நாய்க்குட்டியெல்லாம் கிடைக்கும்? நான் ஒன்றும் புதுசு இல்லை ஃப்ரீ ஃபயருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் விளையாடி எத்தனை நாள் ஆச்சு. இதெல்லாம் இப்போ விளையாடுறதே கிடையாது. நான்லாம் ஒன்லி மைண்ட் கிராஃப்ட்டு அந்த மாதிரி தான் விளையாடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விளையாடலாம். இதை ஜாய்ஸ்டிக் விளையாட முடியுமான்னு தெரில. ஜாய்ஸ்டிக்கை நான் பக்கத்துலேயே வச்சுருங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு கொடுத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் நகர மாட்டேங்கிறான்? என்ன கொடுத்தா நகருவான்னு தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், என்ன கொடுத்தா நகருவான்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதையும் அழுத்தி பார்க்குறேன், நகரவே மாட்டேங்கிறான். ஜாய்ஸ்டிக்கில் விளையாட முடியுமான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் குதிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டீப் பேடு எதோ அழுத்தி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை. வாங்க நம்ம கேமை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரீ ஃபயர்லாம். அப்போ நான் வேறு லெவலில் விளையாடுவேன். ஆனால் இப்போ தான் எல்லோரும் இந்த மாதிரி கேம்ஸுக்கெல்லாம் போயிட்டானுங்களே. இதில் எங்கேருந்து விளையாடுறது? இப்போ தான் எல்லோரும் அந்த பெரிய பெரிய கேம்ஸுக்கெல்லாம் போயிட்டானுங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நடக்கிறதுன்னு தான் எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்துருந்தாரு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ளெலாம் போய் கன் எடுப்பானுங்க. கன்னெல்லாம் இருக்கும், வீட்டுக்குள்ளே போய் கன் எடுப்பானுங்க. எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, விளாண்டுருக்கேன் எத்தனையோ தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எடுத்துக்கலாம் கன்னெல்லாம். குதிச்சு போனோம், கன்னெல்லாம் அவனே எடுத்துப்பான். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வரும்போது, அதுக்கப்புறமா நம்ம தான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் நான் விளையாடி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியுமா? எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. நாள் இல்லை, வருஷம் இல்லை, மாதம் இல்லை, வருஷம். பல வருஷமாக நான் விளாண்டதே இல்லை ஃப்ரீ ஃபயரு. விளாடவே இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா இந்த பனி போடுறது, பனி போடுவாங்க. அதெல்லாம் பனி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவானுங்க.
ஓகே, எனக்கு ஒரு எந்த பிளேயரும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க கண்ணுக்கு. இங்கே ஏதோ ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு 2 பிளேயர் இருக்கானுங்க எனக்கு தெரியுது. இதோ ஒருத்தர் போகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு வேறு லெவல் பிளேயருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுமான்லாம் தெரில, ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு விளையாட தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களாம் வேறு லெவலில் ரூட் எடுத்து வச்சுருக்கானுங்க. மெடிக்கிட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸ்னைப்பர் கிடச்சிருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொண்டாச்சு. மெடிக்கிட் இப்போ யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, எவனோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் நடிச்சிடாதீங்கடா ப்ளீஸ்ரா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக விளாட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு விளாட வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இல்லை, ரொம்ப நாள். ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்குது, ஃபேன் போட்டு வரேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே தான் நான் உட்காந்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபேன் போட்டதுனால கொஞ்சம் சிறுன்னு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவனோ ஒருத்தர் அடிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, அது அவனே அடிச்சிருவோம். வேறு லெவல் கிரில்லு. ஷ்ரிங்கிங்க, சேஃப் ஜூன் வந்துட்டு ஷ்ரிங்கிங் ஆகுதான் ஏதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ சொல்கிறானுங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, அவளை போய்ட்டு அடிச்சுட்டு வருவோம். உருட்டுக்கட்டையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட உருட்டுக்கட்டையாக இருக்குது. உருட்டுக்கட்டை வேணா கச்சி எடுத்துக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். எங்கே இருக்காங்க? யாரையுமே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரனைட் எடுத்துக்கலாம், தூக்கி போட்டு கிரனைட் எடுத்துப்போம். கிரனைட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் ஏதாச்சும். சேவ் சூடு எங்கே இருக்குது? நம்ம எங்கே இருக்கோம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணிட்டேன், இங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம் அப்படியே. அப்போ அங்கே தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்தோம். அப்போ எதுக்காக இங்கே வந்தோம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன், அதனால எனக்கு அவ்வளோ இது வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அந்த மார்க் பண்ணி வச்ச இடத்த நோக்கி ஓடுவோம். அங்கே எதுவும் இருக்கான்னு கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இல்லைன்னு ஏன் அப்படி பண்ணால் அது ஜூன் வந்துச்சு. அதான் 7 கிலோ அடிச்சிட்டோம் இது வரைக்கும். மீதி 22 பேர் இருக்கானுங்க. 23 காட்டுதுடா. ஏன்டா 22ங்கிறேன்னா என்னையும் சேர்த்து தான் காட்டும். என்னையும் சேர்த்து தான் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டு அடிப்போம். என்னமோ க்ளோ மேக்கர்னு என்னமோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு மெடிக்கிட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பேக்கில் வந்துட்டு 7 மீதி 22 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம 7 கிலோ எடுத்துட்டோம் இப்போதைக்கு. எந்த பிளேயரும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் கிடச்சா சுட்டு தள்ளலான்னு பார்த்தா சுடவும் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு வண்டி நிற்கிது, அதை எடுத்துகிட்டு கிளம்பலாம். வாங்க. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த வண்டியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாங்க வண்டியை ஓட்டுவோம். வண்டியை ஓட்டு போனேன், அவனை சுடுவான்னு பார்த்தேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். வண்டி ஓட்டி இறங்கிடலாம். பேராஷூட்டில் லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். எங்கேருந்து சுடுறானுங்கன்னே தெரிலடா. எங்கேருந்து அண்ணே, எங்கேருந்து நான் சுடுறீங்க? சுடுங்கண்ணே, எங்கேருந்து சொல்லிட்டு சுடுங்கண்ணே, அப்போ தானே நானும் சுட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை தான் சுடுறேன். அவன் பக்கத்தில் வேகமாக ஓடி போனான். அவன் பக்கத்தில் எதுவும் ஸ்குவாடை கூப்பிட்டு போயிட போகிறான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுடு தள்ளி
ஓ மை கோ. ஓகே, நம்மளை கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பொழைச்சிட்டு போகவே கூடாது. இருங்க, நான் இன்னொரு மேட்ச் ஆறேன். இது சும்மா ஃபன்னுக்கு தான், ஓகேவா? யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் பேசினேன். அப்படி இட்ஸ் ஆல் ஃபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ட்ருக்கு 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 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா அடிப்பானுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த கேமோட கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. சும்மா சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க, தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கெல்லாம் இந்த கேம் விளாட. அதனால நான் இப்போலாம் இந்த மாதிரி கேம்லாம் விளாட்றதே இல்லை. இந்த பேட்டில் ராயல் கேம்ஸே விளையாட மாட்டேன் நான் அவ்வளோவா. ஆனால் எப்போவாச்சும் விளாடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கீழே இறங்கி போயிடலாம். கொஞ்சம் கீழே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு தெரில. கீழே போகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய இது மாதிரி எதுக்குள்ளேயும் வந்து நம்மளை இறக்கி விட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நினச்ச மாதிரியே பில்டிங்குள்ளே வந்து இறக்கி விட்டானுங்க. இதை வந்துட்டு எனக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு கன்னெல்லாம் எடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை கொண்டுடலாம். இவனையும் கொண்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 கில்லு போட்டு இன்னும் 40 பேர் இருக்கானுங்களா? முடிஞ்சுது ஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில. பாரு நல்லா பாரு, பொழந்து கட்டினே நல்லா. இங்கே ஏதோ ஒரு கன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன் இல்லை, ஜாக்கெட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மெடிக்கிட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நம்ம பேசாமல் இங்கேயே குனிஞ்சிக்கிட்டு உட்காரலாண்ணே அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல கன்னு, அது நல்ல கன்று ஃப்ரெண்ட்ஸ். இதான் நல்ல கன்று. இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு 1 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 இன்னொன்று. ஓகே, புதுசாக ரீலோட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனேன். ஓகே, எந்த சைடு இருக்குதுன்னு தான் தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இவனை எப்படியாச்சும் கொள்ளாதுமே. யாருக்கிட்டடா? வாடா ஃப்ரெண்ட்ஸ், கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, ரிவ்யூ பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் ரிவ்யூவா அப்படின்னு சொல்கிறானுங்க, என்னன்னு தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் பார்த்து இறங்கிடணும். ரிவ்யூ பண்ணிட்டானுங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அடிக்கிறானுங்க, போட்டு அடிக்கிறானுங்க. ஏன்னு தெரில, அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. எல்லாம் உங்களுக்காக தான் மாமாங்கிற மாதிரி பண்ணுங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம என்னன்னு தான் தெரில. எல்லாம் லைட்டாக தெரியும், ஆனால் ரொம்பலாம் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஃப்ரீ ஃபயர்லேயே ஊறி கிடக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை போட்டுருலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை அடித்து கொண்டுருவோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குனிஞ்சிக்கலாம் இருங்க. பின்னாடி எவனோ இருக்காங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டுக்குள்ளே போகிறது டேஞ்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். டேஞ்சர் தான் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறது டேஞ்சரு. இங்கே AK-47 எடுத்து அந்த கன்னை வச்சு, அந்த பச்சை கலர் பேக் எங்கே இருக்கியா? இருக்கானுங்களான்னு கூட தெரில. ஆள் இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா தெரிலையே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும் இருங்க. இந்த மேட்சோடு நான் முடிச்சுக்கலான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ விளையாட தெரியாது. இருங்க, இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் எப்படியாவது ஜெயிச்சிடலாம். எனக்கு யார் ரிவைவ் பண்ணால் தான் தெரில. இந்த மேட்ச்சு எனக்கு சரியாக தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழப்பி மண்டையை போந்துடுச்சு. அப்படியே போகலாம். எவனாச்சும் மாட்டாமலையாக போயிடுவான்.
காட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 35 பேர் இருக்கீங்களாடா, ஒருத்தனாச்சும் வாங்கலண்டா. நீங்களாச்சும் வர சொல்லுங்களேன். அவனுங்க வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வரலாம் சொல்ல வேணாம், ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் இறங்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு போட்டு தள்ளிடலாம். அவன்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு வருவோம். அவன் இப்போ தான் ஒருத்தனை போட்டு வந்திருக்கிறான். அவன் இப்போ தான் ஒருத்தனை கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய பொருள் இருக்குது. எங்கே இருந்து அடிக்கிறானுங்க அது தெரில, ஆனால் எங்கேருந்தோ அடிக்கிறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடித்து கொண்டுடலாம் இவனை. ஓகே, முடிஞ்சுது. இப்போ அடித்து கொண்டாச்சு அவனை. இத்தனை பேர் இருக்கானுங்க. இவ்வளோ பேர் தான் மாட்டுறானுங்க, ஏன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா இப்போலாம் அவ்வளோ வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க. டைம் இருந்தால் நான் ஏன் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எக்ஸாம்லாம் வருது, படிக்க வேணாமா? கேள்விப்பட்டதில்ல, எடுகேஷன் இஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். இது என்னதுன்னு தெரியலையே, யூஸ் கொடுத்து பார்ப்போம். என்ன நடக்குதுயா? நம்மளை சுற்றி ப்ரொடெக்ஷன் மாதிரி என்னமோ வந்துருக்குது. இதுதான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேடி பார்ப்போம். இது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு ஹெல்த் ரீஜென்ரேஷன் ஆகுறதோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் ரீஜென்ரேஷன் ஆகுறதுன்னு தான் நினைக்கிறேன் இது. ஆனால் ஒருத்தனையும் காணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனானுங்கன்னே தெரில. ஆனால் வந்துட்டு 29 பேர் இருக்கானுங்கன்னு காட்டுது. இரு புல்லட்டில் ஆமோ காலி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை எடுத்துக்கலாம் இந்த தம்பியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்தி எடுத்துகிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நல்ல ஹாரர் கேம்ஸ் மாதிரி ஏதாச்சும் போடலான்னு பார்த்தா முடியாது. இது நானும் கிராணி. ஏன்டா தம்பியா பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறிய? இது உனக்கே நியாயமாக இருக்கா? இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறிய, இது உனக்கே நியாயமாக இருக்கா? அட்டா யாருக்கிட்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கிற? மண்டே உடச்சு கொண்டுருவோம் பார்த்துக்கோ. பேசிகிட்டு இருக்கும்போது மேலே கையை கூடாது. ஏய் அத்தான் இப்போ இந்த விட அவனுக்கு புரிய வச்சான் உனக்கு. யாய் உன்னை விட மாட்டேன்டா மண்டியா. இந்த சைடு தானே இருக்கேன் தம்பியா. வாங்க தம்பியா, வாங்க வாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து அடி. உனக்கெல்லாம் ஏதாச்சும் இருக்காடா மடையா? மண்டையில் மூளை வச்சிருக்கியா லக்காளி? எங்கேருந்து அடிக்கிறான்? ஏய் தம்பியா, இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கக்கூடாது. ஒருத்தங்கிட்ட மேனக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்கேன், திரும்ப திரும்ப வந்து அடிக்கிறானுங்க. முடியறடா சாமியா. இவனுங்க எங்கேருந்து அடிக்கிறானுங்க? ஓகே போட்டு போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு அடிக்கிறானுங்க நம்மளை. எப்படியாச்சும் உனங்களை கொண்டாகணுமையா? இங்கே தான் நிறைய பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஹெல்த் ஏற்றிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு குனிஞ்சு உட்காந்துருவோம். அச்சோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொண்டோம் ஒரு வழியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பொறுமையாக ஏறும். நம்ம அப்படியே உட்காந்துருப்போம் இங்கேயே. எவனாச்சும் மாட்டாமலையா போயிடுவான். ஓகே ஏறிடுச்சு. இவன் என்ன ஃபஸ்ட்டு போயிருக்கான்னு பார்க்கலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவன்டா அவன் பேசிகிட்டு இருக்கும்போது குரு அடிக்கிறது? இப்போ தானே நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கொண்டுட்டேன் அவனை. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஃப்ரீ ஃபயர்லாம் வராது, ஏன்னா அது அடிக்ட் ஆகிற கேமு. அதெல்லாம் நான் விளாட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயர் இப்போ உடனே டெலிட் பண்ணிடுவேன். நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுன்னானுங்க, அதனால தான் நான் போடுறேன். ஆனால் உடனே டெலிட் பண்ணிடுவேன். ஓகே, வீடியோவே இல்லை, கேமை சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் போகுது மேட்ச்சு.
நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, ஏனே தெரில. பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் அடிக்காதீங்கன்னு, என்னை அடித்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். நான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறமா சண்டைக்காரையான்னு கேட்க வேண்டியது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இங்கே தான் எல்லோரும் இருக்கானுங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் நான் 17 கிலோ அடிச்சிட்டேன். இன்னும் 4 பேர் தான் இருக்கும். 4 பேர் தான் இருக்கானுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா சைடில் போட்டுருக்குது. இதுக்கு மேலே இந்த ஃப்ரீ ஃபயர் நான் விளையாடவே மாட்டேன், பிடிக்கல. ஒன்லி ஹாரர் கேம்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேளுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் எதுவும் போட முடியாது. புதுசாக ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி அதெல்லாம் வேணவே வேணாம். அதில் ஏன்னா நான் பட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூனு கவர் பண்ணுது. நம்ம அப்படி போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேகமாக போகிறோம். ஏன்னா ஜூன் வருது நம்ம பின்னாடியே. இங்கே தான் எல்லோரும் இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் வேறு வந்துகிட்டே இருக்குது. எப்போ யார் அடிக்கிறானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு மெடிக்கிட்டு போட்டு வருவோம். மேலெலாம் எதுவும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்த்தை ரிகவர் பண்ணலாம். ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம் ஹெல்த்தை. ஃப்ரெண்ட்ஸ் டக்குனு வருது ஃப்ரெண்ட்ஸ், ஜூனெல்லாம் வருது. ஓகே, ஏறிடுவோம். ஜூன் வராத சைடு போகலாம் வாங்க. எவனோ ஒருத்தனோட தூரத்துலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுறான். அடிக்க முடியல அவனால். எய்மெல்லாம் பண்ண முடியுது. ஹவ் பீன் ஸ்கேன்டா. அங்கே எவனோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எவனாச்சும் இருக்கானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வின்னர். தெரியும், அவன் தான் வின்னர். போய் அடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவை, லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என் டிஸ்கார்ட் லிங்க் வந்துட்டு நான் வேணால் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு டிஸ்கார்ட் லிங்க் வரும். இந்த வீடியோவில் வந்து டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, அதை அழுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. என் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது பேர் என்னது, பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.